திருச்சி ஸ்ரீரங்கத்தில் 10 ரூபாய் ஓசி கடலைக்கு கடைக்காரரிடம் வாக்குவாதம் செய்த காவல் உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஓசி கடலைக்கு வசனம் பேசி கெத்து காட்டிய காவலரின் வீடியோ வெளியான நிலையில் அவர் மீது பாய்ந்த நடவடிக்கையின் பின்னணி என்ன? வடிவேலு படபாணியில் 10 ரூபாய் கடலைக்காக அரை மணி நேரம் காத்திருந்த காவலர் இவர்தான். சீருடையில் வந்த காவலர் சில்லறைக்கு கஞ்சத்தனப்பட்டு பட்டாணி வியாபாரிக்கு குடைச்சல் கொடுத்துள்ளார். ஓசியில் கடலை கேட்ட காவலரும் சர்ச்சையில் சிக்கிய சம்பவமும் நடந்தது என்ன? திருச்சி ஸ்ரீரங்கத்தின் ராஜகோபுரம் அருகே பட்டாணி கடை வைத்து நடத்தி வருபவர் ராஜன் பிரேம்குமார். சம்பவத்தன்று இரவில் ராஜனின் மகனான ஷாம் ஆஷ்பாஸ் வியாபாரத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த ஸ்ரீரங்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் வறுத்த வேர்க்கடலை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எவ்வளவு ரூபாய்க்கு வேண்டும் சார் என்று ராஜனின் மகன் கேட்டிருக்கிறார். அதில் ஆவேசமடைந்த காவலர் தான் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியில் இருப்பதாகவும் தன்னிடமே காசு கேட்பாயா என்றும் பேசியுள்ளார். சிறிது நேரத்தில் கடைக்கு வந்த ஓனர் ராஜனிடம் கடலைக்காக அரை மணி நேரம் காக்க வைக்கிறான் என கூறி அவரது மகன் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். அதற்கு நிதானமாக பதிலளித்த ராஜன் காவலர் ராதாகிருஷ்ணனை சமாதானப்படுத்தினார். இச்சம்பவத்தின் வீடியோ திருச்சி வாட்ஸ்அப் குரூப்களில் ஷேர் ஆகி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பட்டாணி கடைக்காரர் ராஜன் திருச்சி மாநகர ஆணையர் காமினியிடம் இது குறித்து புகார் அளித்தார். புகாரின் பேரில் ஓசியில் கடலை கேட்டு வாக்குவாதம் செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ராதாகிருஷ்ணன் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 10 ரூபாய் வறுத்த வேர்க்கடலையை ஓசியில் கேட்டு தகராறு செய்த சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் சக காவலர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது.